Hi friends, welcome back to my channel Queen's Kaivannam Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தக்காளியும் இந்த ஒயிட் சென்னாவையும் வச்சு தக்காளி சென்னா மசாலா தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். இது வந்து தயிர் சாதம், ரசம் சாதம், அதே மாதிரி சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப மசாலாவும் கிடையாது. நம்ம வீட்ல இருக்க பொருளை வச்சு சூப்பரா செஞ்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒயிட் சென்னாவை கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா கையில் நம்ம அமுக்கணுன்னா நல்லா மசிஞ்சு வரணும். அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். அதை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த சென்னா மசாலாவுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது வந்து எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா செவந்து வரும்போது கேஸை நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். இல்லைனா கேஸ் ஃபுல்லாக தெரிச்சிடும். தக்காளி விழுதை சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நம்ம சென்னா வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் இந்த தக்காளி விழுதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம். அந்த தக்காளி இந்த நம்ம போட்ட மசாலா இதெல்லாம் வந்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க இந்த சென்னாவும் அதில் நான் வந்து கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றி வேக வச்சேன் அப்படின்றதுனால அந்த தண்ணியோடு சேர்த்து ஊற்றிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். அதில் நீங்கள் வீட்டில் எதனா சாம்பார் ரசம் செய்யும்போது நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் அளவு தான் அந்த தண்ணி இருக்குது அப்படின்னா இதுலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த தக்காளி இந்த சென்னா இதெல்லாம் வந்து வதங்கி வர அளவுக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து வதங்க விடலாம். நல்லா நடுவில் இந்த மாதிரி திறந்து நம்ம வந்து கலந்து விடலாம். இல்லைனா அடியில் மட்டும் தண்ணி சுண்டி போய் அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கிரேவியாக இருக்குது. நம்ம திருப்பி மூடி வச்சு அது வந்து கொஞ்சம் சுண்டி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு திக்கான தக்காளி கிரேவி மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா? இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா மட்டும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு திக்கான மசாலா மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா? இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுவே வந்து நல்லா தக்காளி சுருள ஒரு ட்ரை மசாலா மாதிரி ஆக்கணும் அப்படின்னா ஆறிட்டவுனே சாப்பிடும்போது அது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு திக்கான மசாலா மாதிரி இருக்கும்போதே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்கும், டிஃபனுக்குமே நல்லாயிருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த தக்காளி சென்னா மசாலா. இது வந்து எங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பாய்.